मुझे सर्वाइकल स्पॉन्डिलाइटिस है। तो स्वामी जी की कृपा से मुझे ये जो पेन है रिड्यूस हो गया है बहुत एक्सटेंट से। நான் ஊட்டியிலேருந்து வரேன். ஐயாவை பார்க்கறதுக்கு முதலே வந்திருக்கேன். வலி உடம்புல இருந்ததெல்லாம் எடுத்திருக்காரு. கை கால் வலி மரத்து போயிருந்தது, அதுவும் இப்போ சரி பண்ணியிருக்காரு. தெரியும், உன் வாய் கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு தெரியும், அப்படியே தெரியும். தெரியாமல் மட்டும் சொல்லாத, வாய் ஜாஸ்தி தான் உங்களுக்கு. அவரையும் விழிக்கிறது அந்த மாதிரி வாய் அடிப்பா. அவர் வந்து பூனை வெடி மாதிரி உட்காந்து வரு. நீ பூனை அவர் வெளியாக போச்சு. என்ன வாய் சொல்லுங்க தப்பானே இப்பதான் அந்த மாதிரி இருக்காரு. என்ன பண்ணுது என்ன பண்ணுது எவ்வளவு நடக்குது கல்லு இருக்காரு பாரு 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 போச்சா படிங்களா சீக்கிரம் சொத்தர முடியும் கல்லு பாருங்க கொடுத்துடாதீங்க வா வாயா அவரு சூப்பரா இது தண்ணி சொத்தன பாருங்க இருக்கா போச்சு சரி மிஷின் போச்சா சொல்லு வாய் திறந்து வர திரும்ப நீ சொன்னாதான் நான் பண்ண முடியும் கையெடுத்தா எதத்தா கைய பாருங்க வாய் துரத்தம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மூந்துட்டேன் வீங்கிட்டு அப்படியே ஒண்ணும் முடியும் வலி இருக்கா அதான் எடுத்துறேன் கலப்படம் வீட்டுல போயிட்டு கொஞ்சம் வலி வரத்தான் செய்யும் வீட்டுல போயிட்டு எண்ணெய் போட்டு லேசா உரி விட்டு சுடுதண்ணி வச்சு ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டா காலை வச்சுட்டு போயிரு சாயந்தரம் வந்து கொஞ்ச நேரம் தூங்குறதுக்குள்ள ஒரு 2 மூட்டு பொத்தனை மூடு வலியே வராது கையெடு தைய பழக்கம் நாங்கள் கடலூர்ல இருந்து வரோம். ஐயாட்ட வந்தோம், சொல்லுற வழியெல்லாம் சொல்லியிருக்கிறோம். நல்லாயிடுச்சு, ஓரளவுக்கு நல்லாயிடுச்சு. இப்போ பரவாயில்ல, அவ்வளோதான் வந்துச்சு, நல்லாயிடுச்சு. கொஞ்சம் வருதா பாருங்க இருக்கா சொல்லத்தா வீட்டுல போயிட்டு ஒரு சுழி வச்சு லேச ஒத்தனை கொடுங்க. ரத்த ஓட்டம் இல்லாத போது வலி வரும் வயசாகி காலத்துல கொஞ்சம் ஒத்தனை கொடுங்க வலி வரணும் கல்லு பாருங்க ஏத்தா தொண்டையா பரவாயில்லையா கொடி பாப்பா சொல்லி கொஞ்சம் ஒத்தனை கொடுத்தா கொடுத்தீங்கன்னா வரவே வராதான் பாப்பா இதுதான் மருந்து எல்லாத்துக்குமே பாப்பா அரிக்காது போட்டு குடிச்சுன்னா அரிக்காது அப்படி இருந்தா ஒரு நாளைக்கு மாத்தா நான் பண்ணி தரேன் சரியா அதை நோட்டீஸ் எல்லாம் வாங்கி போ வெறுவதை குடிக்கணும் சொல்லத்த ஏதாவது வேணும் நீதான் சொல்லலாம் ஆசிரியர் என்ன வேணும் சொல்லுங்க உங்களை கோவம் தான் கிடையாது மீதியெல்லாம் உங்களை சோறு வேண்டாம் எப்படி சொல்லிட்டு சரியா அவசரம் இல்ல ஏதோ ஊருக்கு அதனால ஒண்ணா கொஞ்சம் பூ கொடுத்து விடு பூ குடிச்சிங்களா பூ கொஞ்சம் என்ன பண்ணு இங்க பாரு லட்டு வாங்கிட்டு பூ வாங்கிட்டு எடுத்துக்கப்பா என்னம்மா எவ்வளோ ஆகுதா எங்கே தாரியா
பெருங்குடியா கையெழு இல்லைன்னு பார்த்தா இது போச்சா போச்சா இல்லையா அது சொல்ல வாய்த்து வேண்டாம் பண்ணுது கை தள்ளு இல்லைன்னு பாரு வாய் தள்ளு பேசுவான் ரைட் வா 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 ஐயோ கை தட்டுங்க மக்கள் படிக்கணும் என்ன பண்ண எவ்வளோடா ரெண்டு செஞ்சுல தள்ளு தள்ளு தள்ளி கொஞ்சம் தொங்க விடுமா கையா இருக்கான்னு பாருங்க இருக்கான்னு பாருங்க இங்க முன்னாடி பதிவு வச்சாங்க திரும்பி பாரு முன்னாடி வழி போச்சாரு பாரு தள்ளு தள்ளு கையெடு ஐயடுமா ஏமா ஒரு ஆள் தானே பண்ணிட்டு யார் இது படித்த எப்படி வாங்க நீங்க வைக்காதீங்க வாங்க அப்படி வாங்க மிதி மிதி மிதிமா ஐயா தள்ளி வாங்க இப்படி வாங்க நான் வெளியில போவேன் வருவேன் நான் போக மாட்டேன் என்கிட்ட தெய்வங்களுக்கு போகாதுதான் தள்ளி சொல்றேன் மிதிமா அந்த காலைய ஏமா இங்கே வர போன பின்னாடி போங்க பாருங்க பாருங்க போச்சா போச்சானே இப்படி எங்க வர எவ்வளோ நாள் வழி வழி எவ்வளோ நாள் வந்தீங்க எவ்வளோ நாளா ஒரு வருஷம் இருக்காது திரும்பு திரும்பு அப்படியே ரத்தா அப்படியே ரத்தா இருக்கணும் பார்த்தா போச்சா இப்படி மாமா நான் தான் வச்சுக்கிட்டேன் நான் பண்ண அது முடிஞ்ச தட்டு பேசிக்கிறீங்க என்ன பண்ணுது எவ்வளோண்ணா 6 மாசமா பாரு பிரிக்கணும் பாரு என்ன பண்ற பாருங்க பாரு வீட்டுல போய் சொல்லி ஒத்தனை குடிச்சிரு குடியா கொடுக்கணும் இங்க இருந்து நல்லா சுருதி நிக்கிறது வச்சு உரி விட்டு ஒரு வாரம் வச்சுக்காங்க இது கொடுத்த நாமத்தை நான் மாத்தி தரேன் பார்த்தேன் வாங்க 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 இருக்கு இல்ல உங்க ஆசிரியர் போனீங்களா இல்லையா வண்டியா இப்ப பாரு இப்ப பண்ணி தரேன் சரி பண்ணி தரேன் ஏன் மறக்க ஐயா வாங்க நானே கபர் செய்வேன் முருகா வா வேற துணி கூட ஐயா கை கொடுக்க நானே கப்பு தான் ஈரமா இருக்குடா அது ஈரமாவா தான் செய்யும் ஈரமாவா தான் ஈர்க்க துணி சரியா பாருங்க எப்படி பாருங்க பாருங்க எப்படிங்க சொல்லுங்க நல்லா இருக்கு பாமா சொல்ல வேண்டியதானே முன்னாடி உட்காந்து சொல்ல வேண்டியதானே இல்ல கையெழு இல்ல பாருங்க பாருங்க இப்ப
போச்சா போச்சா உங்கள்கிட்ட என்ன போட்டு உருவிட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுங்க. அது சொன்னதை வேலை செய்ய கவலையே படாதீங்க. வாங்க. 8 வருஷமா முட்டி வலி இருந்தது. ஆப்ரேஷனும் பண்ணோம். ஒன்றும் சரியாகல. என்னால் முட்டியும் போட முடியாது தனியாக. இப்போ இங்கே வந்தேன், ஐயாவை பார்த்தேன், நல்லா இருக்கு. உடனே எனக்கு வலி தெரியுது, அந்த வலி விட்டு போனது எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா தான் இருந்தேன். சரி, ஒரு 6 மாசமா அந்த கால் ரெண்டு வலி. 6 மாசம் நைட்ல தூங்கும்போது கால் எடுத்துறாத்தா எடுத்துறாத்தா இராத்தா கையை விடுதா விடுத்தா விடத்தா விடத்தா எடுத்துறாத்தா எடுத்துறாத்தா எடுத்துறது இதான் பாருதா இருக்கா போதுமா. பாருதா இருக்கானு போவா. வீட்டுல போயிட்டு கொஸ்டின் வச்சு ஒத்தனை கூடு, வலி வராது. பையனுக்கு நல்ல கொண்டு வரணும். நல்ல குடும்பம் கட்டணும். நம்ம நேரத்துக்கு அந்த மாதிரி நடக்குது. நல்ல குடும்பம் கட்ட குடும்பம் குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் தான். சொல்லுங்க. ஏயா குடும்பம் நல்ல நல்ல குடும்பம் தான். எந்த குடும்பம் கட்டு பிடிச்சிருந்தீங்க? இல்ல எனக்கு தெரியல. இந்த பாரு நான் நல்ல அமைவா இந்த டைம் பண்ணி தரேன். இது இல்லையே கண்டிப்பா இல்ல போதும் போதும் போதா வேலைக்கு எடுக்க மாட்டேங்க. அனுப்பி கொஞ்சம் பொருள் நான் பண்றேன். கொஞ்சம் பண்றேன் டைம் கூட நான் பண்ணிட்டேன். உடனே என்னால் முடியாது, கொஞ்சம் பண்ணி தரேன்ட்டு அதான் எடுத்துக்க. நல்லா பொண்ணு கிடைக்கல என் பையனுக்கு. என் பையன் வெளிநாட்டுக்கு போகணும், கீழே போடுறேன். போதா நான் பண்ணுறேன், நான் பண்ணி தரேன். போதா செய்வேன். போங்க. அதான் நான் போட்டுக்கிறேன். முதல்ல என்ன வேணும்? யாருமே அடிக்கிறது விட்டாங்க, வேலை நிக்குது. பைசா ஒண்ணு இல்ல, அதனாலதான் ஒரு வேலை வரும். உனக்கு 2 லட்சம் பைசா கேட்டுருக்கோம். வரும். தந்துட்டேன் போ. ஒரு 20 ரூபா கட்டிக்கல அது தரும். போகும். சாப்பிட்டியா? கொஞ்சம் என்ன வேணும்? வேற வீட்டுக்காரமா இன்னைக்கு வந்தா வீட்டுக்காரமா வழி நான் இருப்பேன். போன் நம்பர் கூகுள்ல போட்டு வந்துடும் போகுது. சரி என்ன பண்ணுது உங்களுக்கு? இது என்ன பண்ணுது? சரி கத்தில வையே தண்ணி கட்டி வந்துடுறோம். காலி போட்டோம். நாம சேர்த்துக்கிறேன். ஐயா என்கிட்ட அதுதாம்மா சொல்லி போடுமா. என்னென்ன சொல்லி போடு, நான் நடத்தி தர்றேன். சொல்ல வேண்டியதானே? வா படி போச்சு முடி வாமா. பையன் 35 வயசு முடிய போகுது. சரி தண்ணியில போட்டு கொடு. ஐயா என் பையன் கல்யாணம் ஆகணும்னு சரி போட்டு கொடு. கொஞ்சம் மனசை மாற்றி தரேன். சரியா? ஐயா வாயா. ரொம்ப நாளா வந்தாரு, வரதே இல்லை. ரொம்ப நாளா வந்தப்ப வரதே இல்லை. சொல்லி போடத்த கீழே நான் பண்ணி மாத்த கொஞ்சமா உடனே முடியாது. சொல்லி போட மாத்தி என்னவா சொல்லுமா பாமா. எவ்வளோடா? 8 வருஷமாப்பா? 10 வருஷமா இருக்கா? உட்காரு கீழே உட்காரு. சரி சேர்றதுக்கு போடு. சேருங்க. ஏப்பா சேருங்களா? இரும்பி சேரு. உட்காருங்க. வா இங்க வா. பிஜேபிக்கு லட்டு ஒரு 2 லட்டு போட்டு கொடுத்துடு. பூ கொடுத்து விடு. போதும் போதும் போதும். 10 வருஷமா இருக்க? 10 வருஷமா? கீழே கீழே இருத்தா வந்துருமா? சரி கொஞ்சம் தான் நீ கையை பிடிச்சா வலி போகுது. என்கிட்ட வராது. அப்போ அவங்கள்ட்ட இருக்கும் வலி. பரவாயில்லையா? உங்க வழியெல்லாம் நான் எடுத்தா தான் நீ நடக்க முடியும். கூப்பிடுறியா? கூடு இல்லக்கா அட்டோ பொறுத்துக்கா. என்னக்கா படுக்குது? இப்ப சும்மா என்னதான் போட்டு ஒரு இதை தாக்க முடியுமா?
அது கட்டுதான் கை மேலே வீர தமிழ் வருது பாரு. எப்ப வருது பாரு வீர தமிழ். லேட்டஸ்டா வந்துடும். லேட்டஸ்டா வந்து நீங்க இருக்கீங்க நம்ம அந்த ராஜ் டிவில இருக்கிறாங்க. ராஜ் டிவி வந்து அது என்னைக்கே உங்களை மாதிரி உடம்புறம் வச்சுக்கிறேன். கண்டிப்பா இது ராஜ் டிவி போடுறாங்களா போலியோ நான் ஒரு உடன்பர் மாதிரி வச்சுக்கிறேன். என்னைக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஆனா முக்கியமானதெல்லாம் போட மாட்டாரு. மீதெல்லாம் போடுறது முக்கியமான போட மாட்டாரு. ஒரு நாளைக்கு சண்டை போட போய் செஞ்சுட்டு போயிட்டு பயன்தான் எல்லாத்துலயும் தப்பு பண்ண முடியாது. உட்காரமா அவளை போய் எழுப்புற மேல உட்கார வேண்டியது. ஒண்ணுமே இல்லை பார்க்கதான் குண்டு ஒண்ணுமே இல்லை. சேர்ல உட்காருங்களா கீழே உட்காரங்க இல்ல கட்டில உட்காரக்கணும். கட்டில கால நீட்டணும். சேர்ல உட்காந்து இந்த மாதிரி தொங்க நரம்பு கிழத்துக்கிறோம் நடக்க மாட்டாங்க. கட்டில உட்காந்துமா இப்படி மடக்கணும் மடக்கணும். இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு குறையுங்கன்னா இந்த மாதிரி சேர்ல உட்காந்துன்னா அப்புறம் பாத்ரூம் கூட உங்களால போக முடியாது. எந்திரிங்க உதருங்க பிடிச்சிக்க உதருமா பொறுமை உதரு. பரவாயில்லையா? போயிட்டு வச்சு ஒரு நாளைக்கு 5 வேளை 6 வேளை சேர்ல உட்காருங்க. உட்கார வச்சு குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க. நீ தான் கக்கசு பார்த்துட்டு வரணும். நான் தெளிவா சொல்லி விடுறேன். புரியுதா புரியா? கட்டில பார்க்க சொல்லு. கால் நீட்டு மடக்கு சொல்லு. தெரியுதாமா? இவன் சரி உட்காராதீங்க வாங்க. இருக்கான்னு கேளுங்க. போதுமா? வாங்க. எவ்வளோ நாள் பக்கவாத வந்து 14 வருஷம் வருஷா. வேற எங்க பண்ணீங்க இதெல்லாம்? இன்னோட கொஞ்சம் பரவாயில்லையா? எப்படி தெரியும் தூக்கும்? நான் பண்ணிட்டேன். தூக்கி பாருங்க. இன்னைக்கு டைட்டா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் லூஸ் கிடைச்சா கிடைக்கலையா நீங்களா சொல்லணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. சப்போர்ட் பண்ணி தூக்கி பாரு. தூக்கி பாரு. இன்னைக்கு எப்படி கொஞ்சம் மாற்றம் தெரியுதா மாற்றம் தெரியல சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுதா தெரியல அதை சொல்லுங்க. அதை சொல்லல கொஞ்சம் மாற்றத்தை இப்ப கொஞ்சம் மாற்றம் இருக்கா இல்லையா அதுதான் நான் கேள்வி கேட்டேன். தேய்ச்சதை பத்தி விடுங்க. நான் கையை வச்சாலே தீரு. ஏன்னா நான் மனுஷனா கிடையாது. கேட்டா எல்லா தேவதை உள்ளுக்குள்ள இருக்குது. அதனாலதான் கேக்குறேன். உங்களுக்கு பிபி வருங்க? இப்ப கிடையாது. வந்தது முன்ன வந்து காலம் வாங்கிட்டு சார். அவ தண்ணி அடிச்சுக்கலப்ப இப்ப இல்ல முன்ன. நான் கேட்கறது ஒண்ணு நீங்க சொல்றது ஒண்ணு இருக்குது. வருதா வருதா இல்லையா? கொஞ்சம் வருது இல்ல? பாதி வருஷம் வழி இப்ப எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லையானே? வாய தவிர சொல்ல மாட்டீங்களே. வீட்டுல போயிட்டு எண்ணெய் போட்டு ஆறு வீட்டுல எண்ணெய் போட்டு உணவு சொல்லு. சுடுதண்ணி வச்சு நல்லா கொத்தணும். ஒரு நாளைக்கு 5 வேளை 6 வேளை குடு. நான் சரி பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பரவாயில்லையா? பரவாயில்லையா? எனக்கா சொல்லக்கூடாது.
அதே மாதிரி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டே வா. இப்படி தூக்கி தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி தூக்கி நீ மாதிரி தூக்கு. மணிக்கு பாரு எப்படி வந்து பாரு. இங்க ஏதாவது கொண்டு பிடி. இங்கே செஞ்சு நடுவு இல்லை, வரல. தூக்கி பாரு. அவர் வரல தான் வச்சுக்கோங்க. தூக்கு வரல வை, வரல இப்படி தூக்கு தூக்கு தூக்கு. அப்படி பிரியாச்சு பாரு மணிக்கு. அதான் அந்த பிள்ளை அதாவது சுடுதண்ணி வச்சுக்கலாம். உடனே ஒரு நாள் என்ன எத்தனை வருஷமா இருக்குது? 14 வருஷம் உடனே பண்ண முடியுமா? கொஞ்சமா தான் பண்ண முடியும். எனக்கு பக்கவாதம் வந்து 14 வருஷம் ஆகுதுங்க. யூடியூப்பில் பார்த்துட்டு ஐயா பார்க்க வந்திருக்கேன். அவர் அருளால் எனக்கு நல்லபடியாக கிடைக்கணுன்ட்டு அவர்கள் ஆசீர்வாதம் வந்திருக்கேன். ஆலார்பேட்டையிலேருந்து வந்தேன். இன்னைக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஐயா இப்போ எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் உருவி விட்டார். கொஞ்சம் 10% ஒரு 5% இருக்குங்க. இன்னும் ஒரு 5% இல்லை, ஆக தான் வரோன்னு சொல்லியிருக்காரு. நம்பிக்கையோட தான் வராங்க. வாரம் வாரம் வந்து பார்க்க கடைக்கு போட்டு போடு, நான் மாற்றி தரேன். ஆமாம்மா பண்ணி தரேன்னு. எனக்கு முட்டி வெளியே எவ்வளோலா அது 2-3 மாசமா இருக்குது. தள்ளு பாரு எங்க வலிக்குது காட்டு. சரி இவ்வளோ காட்டு. தள்ளி போய் என் முன்னே வந்தா எப்படி இருக்குது வைத்தியம் பார்க்குறது? பாரு இருக்கான்னு பாரு. போச்சா இருக்கா? போயிடுச்சு. அப்ப வேற என்ன? அப்படி சத்தமா சொல்ற தள்ளி நில்லு. ஐயா பாதாள பைரவி அம்மா. அரே பாதாள பைரவி வரது அதோட அம்மா. பாரு கால் பாரு. இது மாதிரி தான் சாமி வரும். இல்ல பெரியப்பா போச்சா? இது மாதிரி தான் சாமி இருக்குது. எங்க வீட்டுல உடம்பு சரியில்லை, இன்னும் வர முடியாது. இதை தண்ணியில போட்டு கலக்கி போடு, சரி பண்ணி தரேன். வாங்க. கெட்டது இருக்குமா? பண்ண மாட்டேன் மாத்தேன். ஐயா வாங்க. தனியா வந்து வராது. வேணும்னு சொல்ல பண்ணி தரேன். ஒன்றும் ஆசீர்வாதம் அப்புறம் மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சொல்ல தீர்த்து தந்துடுறேன்னு. முன்ன ஒரு நேரம் தொழில் மந்தமா இருந்துச்சு, அதுக்கு ஒரு தொழில் கொஞ்சம் ஓடிச்சு, கொஞ்சம் ஒரு கொடி கட்டி பறந்தா அப்புறம் கொடியை இறக்கி விட்டீங்க. சொல்லுங்க எனக்கா சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு பிரேம் ஒன்று வாங்கினியா தீய வெளியில காய் தூக்கிட்டு தவறு அதெல்லாம் நான் என்ன கேள்வி நீ போட்டியா போகலையா? நான் அதெல்லாம் நான் கேட்கல. வாங்கினியான்னு கேள்வி. ஆமாம் அதுதான் வந்த விட ஒன்று நான் கேட்குறது. அது எப்படி வாங்க தெரியுது, காசு கொடுக்க தெரியுது. அவருக்கு நோயா வாங்குறாரு காசு தராது, அப்புறம் வாங்குறாரு காசு தர்றாரா? யாருமே இல்லையா? குதிரசாமி வரானே, குதிரசாமி நான் நிக்கிறேன். குதிரசாமி அவன் எப்படி விட்டு நீங்க மந்திரம் தாய்த்து ஏன் போறேன்றேன். சொல்லுங்க எனக்கு தப்பா இருக்கேன்னு. நல்லா இருந்தா நல்லா வருமானம் மத்தவே வத்தாது, பணம் எல்லாம் வேலை கொடுத்துறானு இல்லையா? இப்ப இல்ல சொல்லுங்க. அல்ல அந்த தலைவர் ஓனாரு மோடிக்கிச்சு எல்லாமே. எல்லா வீட்டுக்கு வண்டியில் ஆக்சிடென்ட் ஆக வண்டி காரியா வண்டி வந்துச்சா, உயிர் போட கட்ட வச்சா? ஆமா எனக்காக ஆமான்னு சொல்றது. அதே வண்டி கொடுத்தாச்சு. நீ பண்ண நேர்மையா நினைப்பான், ஒரு தருமனா கொடுப்பான், ஒருத்தருக்கு தரையினால விட்டுட்டு போயிருவேன். அதனாலதான் நீங்க உங்க உயிருக்கு கவர்ந்த பண்ணி வச்சிருக்காரு ஐயா நாராயணன். உண்மையா தப்பா இருக்கானே? என்னது தப்பா இருக்கானே? எனக்காக போய் சொல்ல வேணாம். அப்புறம் கொட்டாரத்துல போயிட்டு அங்க சாமியார்ட்ட போன ஐயா வடிக்காரன் தப்பா சொல்லி கூடாது. இப்ப இல்லைன்னா நேரம் கேட்டுருங்க. சரி 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 இல்ல சொல்ல தப்பா? சரிதான். கரெக்டா தப்பா? சரிதான். ஒரு பாம்பு பாத்தியா? கூடயே இருக்காங்க, நாகராஜ் இருக்காரு, கூடயே இருக்காங்க. கூடயே இருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க டைம் சரியில்லை, ஒரு 3 மாசம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாங்க ஐயா கூட கும்பிடுங்க. ஐயா எனக்கு தொழில் வேணும், வருமானம் வேணும், என் குடும்பம் ஒட்டியமா இருக்கும். அவருடைய இடத்துக்கு நாமத்தை எடுத்து ஐயா எனக்கு தொழில் வருமானம் வேணும், பழைய நிலைமைக்கு நான் வரணும் அப்படிங்கிற நாமத்தை அப்படி கீழே போடுங்க. நான் பழைய வீடு எனக்கு 2 இடத்துல பணம் வைப்பீங்கல்ல? தப்பா அதை மாதிரி தரேன்ட்டேன். அதை விடுவா வேலையை பாரு.
இதில் எடுத்துக்க ஐயா எனக்கு வர வேண்டிய பணத்தில் வரணும்னு செய்யணும், இதை மட்டும் நீ எடுத்து போடு, நெத்தியில் வை, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வாங்கி கொடுத்துருவேன். சரி. இல்லை தப்பா கரெக்டுங்களா? சரிதான். இது என்ன உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணி அவன் என்னோட விலைக்கு போயிடணும். சொல்லி போடுங்க. சரி. நான் பண்ணி தரேன். சரி சரி சரி. சரிங்க. அதே மாதிரி ஐயா போய் போக நாம வாங்கிக்கங்க. சரி. உங்களுக்கு என்ன பண்ணீங்க? மைண்ட் செடி இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணுது? புகார். கொஞ்ச நாளைக்கு. அதான் தாய் ஆடு எங்க? மகன். அதான் 10 ஆடு தாய் எடுத்து தகுதியில் வாங்கிக்கல, அது வேலை தான். வேற என்ன? எனக்கு ஒரு 10 லட்டு போட்டுக்கோங்க. இதை களை குடிச்சு நான் மாற்றி தரேன். ரெண்டாவது குழந்தை ஒன்று அப்பாஸ் உங்க கூட பிறந்தது பார்த்தாங்களா? குழந்தையில இல்லை அப்பாவோட பிறந்தீங்க, உங்களோட பிறந்தீங்க. எங்கள் அப்பாவோட பிறந்த இருக்கலாம் இல்லைன்னு சொல்லாம தெரியல. இருக்கு கண்ணி வருது, கண்ணி வருது. ஒரு வேப்ப வீட்டாண்ட வீட்டில் அந்த ஒரு 3 மரத்துக்கு வீடு தள்ளி இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தது. அவங்க இதே உட்காந்துருக்காங்க. நீங்க தண்ணி வச்சு கும்பிட உங்க கூட துணைக்கு வருவாங்க, அவங்களே பணம் தள்ளி தருவாங்க. சரி சரி. சரியா? வீட்டில் வச்சு கும்பிட்டாங்க. வீட்டில் வச்சு கும்பிடலாமா? கண்ணி இல்ல, சாமியார கண்ணி தானே அது, பேய் இல்லையே, கண்ணி தான். தண்ணி வச்சு டெய்லி தண்ணி கும்பிடுங்க. தண்ணி நீங்களே மறுநாள் குடிச்சிட்டு மறுபடியும் வேற தண்ணி புதுசாக வைங்க. சரி சரிங்களா? உங்க பக்கத்துல போன ஒரு விநாயகர் இருக்குல்ல, ஆமாம், அது அவரு தான் பேர் ஐயா தான், அவரையும் கும்பிடு. உங்க கூடயே வருவாங்க. உனக்கு எங்க எங்க வரணும் அம்மனை வாங்கி தர சொல்றேன். சரி சரி. அவசரமா சிரிச்சா ஆமாம். வேற ஒன்று அவருக்கு கொஞ்சம் இடையில மைண்ட் இல்லாமல் ஸ்டடி இல்லாமல் இருக்குது. இதை போட்டு கொடுங்க, நான் செடியை மாற்றி கொடுத்துட்றேன். ரொம்ப முதல்ல அவங்க செடி பண்ணுவோம். சரி. வேலை வாங்கி தரேன், கொஞ்சம் போதுங்க. சரி சரி. இதை பண்ணிட்டே வாங்கினா பண்ணி தரேன்ட்டேன், கவலையே படாதீங்கட்டேன். என்னுடைய வேலை அது. உங்க பிள்ளைகள் நாராயண பிள்ளைங்க. சரி சரி. போதுமா? சரி. அதான் நீ டெய்லி கருவத்தில் போட்டு குடிக்கணும். குடிக்க மாட்டியா? அந்த நீ மாநில தாய்க்கு தோடலாம், அதை கொஞ்சம் பிரச்சனை, அதை மாற்றி தரேன். சரி சரி. இப்போ சொன்னது தப்பா இருக்கா? ரைட்டுதா? சரிதான். ரெண்டு கொடுக்குது கருணாவுடன் நாம தான் விட்டுட்டு நான் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் ஊர்லேருந்து வந்திருக்கேன். ஐயாவை பார்க்க வந்தேன். ஐயா என்னோட பிரச்சனைகள்லாம் சொல்லி எனக்கு தீர்வு பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு சரியாக இருந்தது. கூடி சீக்கிரத்தில் எனக்கு தீர்வு கிடைக்கும். நான் வந்து எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு நான் நம்பியிருக்கேன். இல்லை நம்பிக்கை இருக்கு, முழு நம்பிக்கை இருக்கு. மாற்றம் தெரியுது. ஆமாம். ஐயா வந்து நான் வந்து நெட்ல பார்த்தேன். ஐயா வந்து ஆனா எங்க ஊர்ல வந்து இந்த கோயில் இருக்குது. எங்க ஊர் பக்கத்துல கோயில் இருக்குது, சுவாமி தோப்பு. நான் அடிக்கடி போறதாங்க வழக்கம். அதனால நம்ம சென்னை வரக்கூடிய ஒரு சான்ஸ் இருந்து நான் ஐயாவை பார்த்துட்டு போனே வந்திருக்கேன். ஆசிரியர் போனீங்க பிடிச்ச உட்கார ஐயா பாருங்க. காலை சொல்லலாமா? எனக்கு கேட்டுதான் செய்யணும். ஏன்னா காலக்கெல்லாம் அப்படி இருக்குது. ஏன்னா வேணுமே சொல்லலாம் மேல அந்த நல்லா சொல்லுது. என்ன கணபதி கணபதி கேட்டுதானே சொல்றது? நான் எதுவும் சொல்லலை. இதை கேட்டு தானே சொல்லணும் லேடிஸ் எல்லாம். அதுக்காக கேட்டு கீழே வந்து இல்லாதா? இல்ல அதுதான் இல்லை தெரியல. ஒண்ணுமே பண்ணலத்தா, ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு அப்பா நம்ம எவ்வளவு நல்ல மாதிரி தள்ளிட்டு இருக்கிறோம். எதிர்ப்பாங்க என்னதா நடந்தது தெரியும். ஓ தா உன் நடக்க வேணாம் சொன்னேன்.
பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வலி இருக்கு. வாங்க. பரவாயில்லையா இல்லைங்க? இப்ப பரவாயில்ல. வாங்க. பார்த்து நடந்து பார்த்தா அதான் எப்படி தான் இருக்கு? நல்லா இருக்கு. என்ன பண்ண உருவிட்டு நல்ல இங்க மட்டும் சுற்றி நல்ல சொத்தம் வரைய இது காலைல வேலை குடிக்கணும். அதான் ஓகே ஒண்ணு வாங்க. எவ்வளோண்ணா? அது வரைக்கும் 1 வருஷமா இருக்கு. திரும்பியா 1 வருஷம் வழியா பெரிய வழி குடியா கீழே குடியா ஒரு செகண்ட் தான் எவ்வளோ இருக்கணும் பாரியா இல்லையா அடிச்சு ஓடி போயிருக்கணுமே பாருங்க சொல்லுமா சொல்லலாம் கை தட்டணும் பாருங்க பாருங்க ராமத்தை நிற்கிறது வழியை கடை குடிக்காத சொன்ன விஷயம் வழி வராது. அரசியலாம் போகாத ஆப்ரேஷன் நடத்திட்டு இருப்பாங்க போயதான் மாட்டிக்கிறாது நடக்க மாட்டாங்க. எது வழியா? திருப்பத்தூர் மாவட்டம். ராஜ் நெட் நியூஸ் மூலியமாக நான் தெரியப்படுத்துகிறேன். நான் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி. நான் கொஞ்ச காலமாகவே என்னுடைய மனைவிக்கு வந்து இந்த முட்டி கால் ரொம்ப பாதிப்பட்டு எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பார்த்து ஒன்றும் செட் ஆகலை. யூடியூப் மூலிமா நாங்கள் செல்லில் பார்த்தோம் ஐயாவை. ஐயா ரொம்ப வலி ரொம்ப தீராத வழியெல்லாம் வந்து ரொம்ப உடனே தீர்த்து அமைச்சிருக்கிறாரு. யூடியூப்பில் பார்த்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நாங்கள் இன்னைக்கு காலையில் கிளம்பி வந்து இன்னைக்கு ஐயாவை பார்த்தோம். ஐயா பார்த்த உடனே என் மனைவி டக்குன்னு எழுந்து நடந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த கடவுளுடைய அருள் வந்து ஐயா இருக்குது. நாங்கள் கடவுளாக வந்து ஐயாவை பார்த்து வந்தோம். இன்னைக்கு ஐயா மூலிமா எங்களுக்கு குடும்பத்தை ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷம் ஆச்சுங்க. என் மனைவி நல்லா நடக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கும் கடவுளுக்கும் இந்த தெய்வத்துக்கு ரொம்ப நாங்கள் காலைல விழுந்து அவரோட நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கொஞ்சம் பின்னாடி நில்லு செல்லக்கூடிய யாரு சொல்லு வாய்தர நாங்க எல்லாரும் நில்லு அப்போ நில்லு வாடா நீ வரவா நில்லு நில்லுண்ணே நில்லுண்ணே அம்மா இருக்கா வேலை சரி அப்படிங்களா தம்பிங்க நெத்தியில எல்லாம் தோறமா பொட்டு அடிச்சிருப்பேன். இன்னும் பரவாயில்லையாமா? பரவாயில்ல சார். இந்த நாமத்தை மட்டும் கலைக்கு குடிங்க விடாதீங்க. குடிக்கிறப்ப குடிங்க எதுவுமே வராது. ஒரு நாள் அம்மன் மூச்சு தாங்க திணறதுக்காக நம்ம கூப்பிட்டு ஆட விட்டுருக்கேன். புரியுது உனக்கு? நீ பரவாயில்லையாமா? நல்லா இருக்கேன் சாமி. உடல் ரீதியான பிரச்சனை எல்லாம் சரியா இருக்கு. நான் இதை தான் அதுதான் உடல் ரீதியாக தீர்த்தாரேன். சரி எதா இருந்தாலும் தீரும். சரி எதா இருந்தாலும் தீர்ந்துடும். தீர்த்து கொடுக்குறது தான் ஐயா. அப்படியே பண்ணுங்க. எங்க தரீங்க? வாங்க. எவ்வளோ வந்தீங்க? வந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் வழி இருந்தது பிரச்சனை? 3 தடவை வரோம். சென்னை புரசவாக்கத்துலேருந்து வர்றோம். ரொம்ப வருஷமாக கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது அவங்களுக்கு. ஆஸ்பத்திரியிலலாம் பார்த்தோம், எதுவும் குணமாகலை. இப்போ ஐயா கிட்ட 3வது முறை தான் வந்திருக்கிறோம். முதல் முறையிலே ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. ஐயா ஆஸ்பத்திரிக்கு போகாமலே குணப்படுத்தி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ஏறக்கூட ஒரு 3/4வாசி குணமாயிட்டாங்க. இனியும் ஐயா வந்து குணப்படுத்தி கொடுத்துறேன்னு இருக்காங்க. ஐயா நம்பிக்கையோடு போகிறோம். ஐயாவுக்கு எங்களோட நன்றியை காணிக்கை ஆக்கிக்கிறோம். யாரு யோசி போது ஆடு மிச்சம் சொல்லுவா மிச்சம் கவுல பொத்திடுவாங்க.
ஆச்சர் நினைச்சா போகணும் கண்ணு அதெல்லாம் பண்ணிட்டேன் தண்ணி இருக்குதா கணேசனுக்கு வாழ்த்துக்கு சாப்பாடு வாங்கி தரவங்க என்ன கணேசன் சொல்லிட்டேன் வாங்கி வைக்கிறீங்களா இப்போ கிடைக்காம போச்சுன்னா நான் சொல்லிட்டேன் நானான்னு சொல்லிட்டேன் போகும்போது வாங்கிக்கிறேன் நல்ல பொருள் நல்ல பொருள் அவங்க சொல்றாங்கல்ல எங்கேயும் போகாத நாமத்தை நெத்தில வை தண்ணீரை போட்டு குடிக்கிற போது ஒரு தண்ணியில் போட்டு உடம்புல ஊற்று பெருதில் குடி நெத்தில வை முந்தில பேப்பர் அடிச்சு முடிச்சுட்டு ஐயா என் கூட வாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என் குடும்பம் ஒட்டி போயிட்டு சந்தோஷம் மட்டும் பார்த்து முன்னேறி இருக்குல்ல அது கூட்டு போயிட்டே இவருக்கு உடம்பு பரவாயில்லையா அதான் எடுத்துடுறேன் அதான் எடுத்துடுறேன் திரும்ப இருக்காடு பாரதா போங்க போங்க ஐயா போயா கால போறீங்க வாங்க போங்க என்ன பண்ணுது என்ன பண்ணுதுன்னு கேட்டேன் போச்சா போ வாங்க கொஞ்சமா வாங்க நல்லதா கிடைச்சாரு வாங்க அங்க நின்று அங்க நிற்க வாங்க முடியாது எங்கேருந்து வரீங்க பூந்த மாட்டேங்க ஒன்றும் இல்லை நான் எழுதுங்க சரி சரி டவுட்டாக வாங்க கொஞ்ச நேரம் உட்கார வேண்டியது என்ன வண்டி வர எங்கேருந்து வர தண்ணீர் உட்காரு அழகவே முடியல பிடிச்சி உட்கார வேண்டாம் விழுந்துட போறாங்க தள்ளி உட்காரு காலை தொடலாமா காலை தொடலாமான்னு கேட்டேன் மடி நாராயணா எவ்வளோ நாள் படிக்குது 5 வருஷமா என்ன வேணும் சாக்லேட்டா ஒரு நிமிஷம் போட முடியுமா கோட்டு செல்லு அவனுக்கு செல்லாது இருக்கா படமுறை எத்தோட்டமே இருக்கு ஒரே ஒண்ணு விழுக மாட்டேங்குது தெளிவா நீ தள்ளி பண்ணி போக இருக்கா கொஞ்சம் இருக்கா கையெடு கஞ்சி பாரு அவருக்கு ஒரு சால்வ் எடுத்து சொல்லு சால்வா பூ எடுக்குதா நடந்து போயாமா அப்புறம் வண்டி வந்து இப்ப நடந்து போறேன் இப்ப எப்படி சொல்லலாம் இன்னைக்கு கண்ணா எப்படி இருக்குது இப்ப இன்னைக்கு பாயத்தர் சொல்றேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்லையா மாதிரியா வீட்டுல போயிட்டு எண்ணெய் போட்டு உருவிட்டு சீக்கிரம் சோதனை கொடுக்கணும் எப்படி என்ன பண்ணுறீங்க கோல்டு எனக்கு ரொம்ப நாளாக முதுகு வலி ரொம்ப இருந்தது. ஐயாவை பார்த்தேன், எல்லாரையும் யூடியூப்பில் நானும் செக் பண்ணி பார்த்ததில் ஐயாவனுடைய புகை நிறைய இருந்தது. அதனால் அங்கே வந்து பார்த்துட்டு இப்போ வந்து சரி பண்ணலான்னு வந்தேன். இப்போ உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு மூட்டு வலி எல்லாமே சரியாயிருக்கு. அம்மாவையும் கூட்டின்னு வந்தேன். அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கை கால் வலி ரொம்ப இருந்தது. இப்போ இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் க்யூர் ஆகிருக்கு. மறுபடியும் எங்களுக்கு இதுவெல்லாம் கொடுத்துருக்காரு. அதை சாப்பிட்டோன்னே நல்லா க்யூர் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு.
ஐயா ஐயா கோயிலுக்கு வந்தோம் சார். ஐயா கோயிலுக்கு வந்தனால அவர் இப்போ ஊத்துனாரு. அவர் பரவாயில்ல, கை பெயின் நல்லா இருக்கு, சரியான. பாருங்க ஆமா போங்க மேடம், இல்ல எத்தனை நிமிடம் கத்துதாமா போங்க பின்னாடி. உங்களை கத்துற வேலை செய்யறதால உங்களை பார்த்து ஏமா போயா பின்னாடி. ஏமா நீங்க போங்க பின்னாடி போனா கூடுவீங்க பாட்டு நீங்க அவ்வளவுதான். இல்லையா குனி குனி நல்லா குனி. கரையில் ஊண்டுனே கையா ஊண்டு. பாருங்க பாருங்க இருக்கா ஆமா நான் படித்தேன் உடனே வந்து ஒண்ணு பண்ண வழி போச்சா இருக்கா. இந்த வழி போச்சா 2009 வழி கணக்கு வேற என்ன பண்ணுது இந்த காலம் வீதி காலம் வீதி. பாருங்க எடுத்தாதான் தெரியும். எப்படி பாருங்க யாரும் காய்ச்சல் மாட்டாங்க. கையடி கையடி பாருங்க போச்சா போச்சா போலியா ஜம்ப் பண்ணாத போச்சா போலியா குடி. நெத்தில நாமத்தை வை, வாயில போட்டு தண்ணி போட்டு களி குடி. 5 வருஷம் வழி இருக்கான்னு பாருப்ப. எங்க தரீங்க 2009 ஃபோர்டு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அது முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் வந்ததுலேருந்து வலி இருக்கு. வேலையை விட்டு எங்கே போனாலும் வேலைக்கு போக முடிய மாட்டேது. அதனால அந்த வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இப்போ தான் ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் பெட்டராக இருக்கு, நல்லா நம்பி இருக்கு. இனிமேட்டு வேலைக்கு போவோம். பரவாயில்ல தெரியுது தெரியுது நம்பிக்கை இருக்குங்க. சரி பண்ண மாதிரி நல்லா தான் இருக்குங்க. மூஞ்ச மறைச்சிருவோம். இப்படி ஆடாத அப்படி இப்படி. ஆனா அப்ப நீங்க தீர்ப்பு போன் பண்ணீங்க எனக்கு சொன்னாங்க. யாருக்கா டீ வேணும் கேளு. ஏமா டீ வேணும் சொல்ல டீ கொடுத்த சொல்றேன். சாப்பாடு சாப்பாடு சொல்றேன். டீ வேணும் டீ சொல்லி தரேன். சாப்பாடு சாப்பிடுவாங்க. டீ வேணுமா டீ கொடுத்தேன். எது ரெடி தரதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆமா எதுவுமே இல்லன்னு இல்ல. பிரச்சனை இருக்கு பாதின்னு வீட்டுல சொல்றேன். பாதி பாதி போகும்போது சொல்லுவாங்க. சரி இங்கிருந்து எங்க இருக்கீங்க? அவ எம்ஜிஆர் வந்து சொல்லி போடுங்க. என்ன எம்ஜிஆர் தான் பண்ணுங்க. என்னோட பணம் நிறைய ஏடிஎம் கொஞ்சம் பொருள் நான் படித்தாரேன். சரி நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஏடிஎம்ல எல்லாம் பைசா போடுறோம்ல, அது ஏடிஎம் கொடுக்காமலே நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில RBI வரைக்கும் போயிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, நீ தான் எடுத்துட்டு ஒன்ன போட்டு
உன் அக்கௌண்ட் நம்பர் வெயிட்டிங் தெரியலையே ஏடிஎம்ல எப்படி எடுக்கிறாங்கன்னு. உன் நம்பர் கொடுத்தா எல்லா இடத்துலயும் மாட்டின்னு இருக்கேன். இந்த 2-3 இடத்துல மாட்டின்னு செய்யற தம்பி. ஏன்னா எனக்கு சம்பளமே 2000 தான். வாழ்க்கிறது கஷ்டமா இருக்கு. அது எத்தனையோ தருவாங்க. எல்லாத்தையும் வாங்கினேன் தெரியல. ஒரு 10 வருஷமா குழந்தை உடம்பு சரியில்லைன்னு அலைஞ்சோம். பணம் இருந்த பணத்தெல்லாம் செலவழிச்சிடும். இப்போ ரிட்டையர் ஆயிட்டு மாசம் 2000 ரூபா தான் பென்ஷன். எவ்வளவு காசு ஆச்சு? தீவழியில போயிட்டு தாய்க்கு தீவழியில போலங்க, என் குழந்தை உடம்பு சரியில்லை. அதனால அவங்க கட்டுனாங்க. அதுக்கு இதுக்கு இதை கட்டு அதை கட்டு வாங்கினேன். அவங்க அந்த ஊர்ல அதான் கொடுக்குறாங்க. அப்படிதான் கொடுக்குறாங்க. குழந்தை சரியானோம்னா நம்ம எந்த கல்லானாலும் எந்த யார் எங்க சொல்றாங்களோ அந்த இடம் போயிடுறோம். நம்ம நிறைய இருக்குது. இப்ப கொஞ்சம் உனக்கு மனசு திருப்தி இருக்கா இல்லையா? மனசுல இதை நான் சொல்ற மாதிரி பண்ணிட்டு உன பழையபடியே நிப்பாட்டி தரேன். மறுபடியும் நிப்பாட்டி தர்றேன். இப்ப குழந்தை விஷயம் என்ன குழந்தை 10 வருஷமா கஷ்டத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் வேலைக்கு போகணுங்கிறா. கவர்மெண்ட் வேலை வேணுங்கிறா. 33 வயசு ஆயிடுச்சு. கவர்மெண்ட் வேலைக்கு நான் இப்ப சொல்ல முடியாது. முதல்ல உன் பிரச்சனையை தான் தீர்க்க முடியும். உன் பிரச்சனை தீர்த்தாதான் துட்டு எவ்வளோ சம்பாதிக்கலாம். நீ நம்ம இல்லைன்னா எப்படி சம்பாதிக்க முடியா? அதனால நான் என்னன்றேன், நான் உங்களை அங்கிருந்து பழத்தை கொடுத்து மேலே தூக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு ஒன்னா ஸ்டெப் எடுத்து தரேன். அது நான் என்னோட கடமை சொல்லிட்டேன். நீங்க இங்க இருந்துட்டவ என்ன நான் மனசுல நினைக்கிறீங்களோ சொல்லி போடுங்க. நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குதா? நீங்க டெல்லின்னு சொல்லுங்க. ஏப்பா மூஞ்சி அதான் சொல்ல மூஞ்சி மறைக்குன்னு சொல்லிடுங்க. மறைச்சிடலாம். நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வீட்டு ப்ராப்ளம் கொஞ்சம். என் வீடு மாட்டிக்கிட்டு இருக்கு நிறைய இடத்துல. அதனால அவரை கேட்க வந்திருக்கேன். இங்கே கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. வந்ததுலேருந்து தேவையில்லை. நிமிரு அப்படி நிமிரு எடுத்துடுறேன். அதுக்கோட பார்த்தா ஸ்டிஃப்னஸ் இருக்கு. ரொம்ப ஸ்டிஃபா பிடிக்குதா? பிடிக்குது. பாரு கை வைக்கணுமா? திரும்ப பாருங்க. அதான் நிமிரு நல்லா நிமிரு. சொல்லுதா பரவாயில்லையா? நான் தொட்ட மாட்டேன். கால் வந்து கீழே உட்கார முடியாது. இந்த முட்டி மட்டும் ரொம்ப வலிக்கும். உட்காரு பாத்துற வழியா? நீ உட்காரத்தா நான் பாத்துக்கிறேன். மடக்குத காலை அத்தா காலை மடக்குதா. 2 காலி சமையல் போடத்தா கையெடுத்தா பாத்துடலாம். இல்ல பாருங்க பாரு எந்திரி பேசா போச்சா போயிடுச்சா? பாரு பாரு பரவாயில்லையா? ரைட். வீட்டுல போயிட்டு சுதிர் மட்டும் பார்க்குறேன். வாயில போ நெத்தில வை படித்தரேன். சில வாசனை எல்லாம் குறைக்காது. அப்படியே தலையிலேயே வச்சுக்க. போய் போடு. உனக்கு என்ன வேணா நான் பண்ணித்தரேன். சரியா? கேப்பார பச்சை கேட்காதே. நீ பண்ணு நான் அப்படி பண்ணித்தரேன். 2 இயர்ஸா இருக்குது எனக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நான் காசை ஏமாத்துறது இல்லை. இருந்தா குடும்பம் கேட்பாங்க போங்க. நான் அது இருக்கு சுற்றி வாங்கி ஓடி போயிடலாம். ஆனா இங்க இருக்க முடியாதா? முடியாது. அதனால நான் பண்ணிக்கிறேன். மட்டும் பண்ணு. சரியா? பாப்பா இது அது குடிக்க வச்சிருவீங்க. எவ்வளோ நாளா எவ்வளோ நாளா 3 எங்க வர
3 நிமிஷம் வருதா? இரத்த கையெழுத்தா எடுத்தா போச்சா பார்த்தா இருக்கா வழியே போச்சாரு. படத்தை இருக்காண்டு போச்சா அம்மா போச்சு. திரும்பதா ஒரு வழி மக்களுக்கு குடியத்தா குடி ஒரு மக்களுக்கு ஒரு வழி போனா தட்டினா தான் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். பாருத்தா குடித்தா பாருத்தா பரவாயில்லையா? கை வைக்கட்டுமா? குடி கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு இருக்கா அதான் முன்னாடி தள்ளி போ. போதும் நான் பாத்துக்கிட்டு விட்டு போதும் அக்கா போதா குடி கைய முடித்த கைய நல்லா ரெடியா உண்டு. பாருங்க இருக்காதா போதுமா? எங்கத்தா எந்த காலத்து எங்க வலிக்குது? தள்ளத்தா தள்ளு எங்கதா கீழே விடத்தா போட அவளை தூக்கிடுவா கையெழு பாரு பாரு போச்சா வரணும் வார்த்தா பார்த்துலாம் வரதா போச்சதா சந்தோஷமா ரைட் இப்ப கேட்டு சொல்லி வச்சு நல்லா ஒத்தம் தரணும்னா தண்ணியில போட்டு கூடு மாத்தி தரேன். ஆமா 2 வருஷம் தான். எத்தனை வருஷம் வந்து வழி கீழே போடு. இதை முதல் கறியா மீனா வாசனை ஏமா தண்ணியில சாப்பாட்டுல போட்டு குடுமா விடுது. உனக்கு வழி எத்தனை வருஷம்? வண்டி நல்லா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு நமக்கே வரும். நெட்டு தான் ஓடிக்கிறேன் பாருங்க இருக்கான்னு பாருங்க. போச்சா வேற ஒண்ணு இருத்தா பார்த்தா போச்சா வேற ஒண்ணு பாரு இருக்கா போச்சா படி தண்ணியில காலம் மீதி காலம் மீதித்தா எங்கேருந்து வரீங்க? கொடுத்துருவா பாரு போச்சா வாமா வாங்க சீக்கிரம் வாங்க. என் பேர் வரலட்சுமி, குளத்தூர்லேருந்து வரேன். கை வலி முட்டி வலி அதுக்காக வந்தேன். இப்போ பரவாயில்ல. உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுது? வயிறு வலி, அப்புறம் சாமி ஒன்று மீறினோம், ஆட்டு கேட்டால் மாற்றி மாற்றி பேசுது. வீட்டுக்குள்ள கூட ஜாஸ்தியாக வெளியில் வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. இவங்க பேச எடுக்க வேண்டாம். தாய் தரம் வாங்கியா அது வாங்கி தான் மாட்டிட்டு முடிக்க கேள்வி கேட்கறவனு பாப்பா ஆடுதான் டான்ஸ் ஆடு. நீமா சொல்றது ஏமா சாமி கூட இந்த ஆடு என்னன்னு தெரியும் உனக்கு? நீங்க தான் ஏன் இருக்குது கலந்து போய் நீங்க தான் சேர்த்து வச்சுக்கிறீங்க வீட்டுக்குள்ள. நீ ஏன் தாய் தரம் வாங்கணும்னு கேட்டேன். அது ரொம்ப ஆக்சிடென்ட்
ஓடி போச்சு ஓடி போச்சு. ஒன்றும் இல்லை, நான் மடிக்கல கட்டி மாற்றிட்டேன். வீட்லயே நான் சொல்ல மட்டும் செய்ய. நெத்தியில நாமத்தை வை, தண்ணியில் போட்டு குழி, வெறுதை குடி. ஏவலும் வராது, பேயும் வராது, பிசாது வராது. அதை பற்றி நீ நினைக்காத. நினைச்சோம்னா அது நம்ம கூட ஒட்டிட்டே ஒரு யாராக இருந்தாலும் நினைச்சா என்ன நம்ம ஏன் வராது, நடப்பு பழக்கப்படுத்துறோம். வலி இருக்குது. எடுத்துறமா வழியாத. 3 வருஷம் ஆச்சு. நான் ஒன்றும் ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறேன். இப்போ வேலையே இல்லையா எங்கிட்ட? நாங்களும் போகிறதே கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாரு குட்டி பண்ணியிருக்கானே, பண்ணிட்டு இருக்க பாரு. படிக்குதா? வலி இருக்கான்னு கேட்டேன். எங்க வலிக்குது? அப்படி இருக்கா? தண்ணி பாரு. இப்ப பாரு. கொஞ்சம் இருக்குல்ல, அதுக்கு இருக்குதான் செய்யும். முழுசா தூக்க முடியாது. வீட்டுல போயிட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுக்கும். போச்சுமா, சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுங்கம்மா, அப்பதான் போகுமா. கொஞ்சம் இருக்கத்தான் செய்யணும். முழுசா தூக்க முடியாது, கொஞ்சம் இருக்கா தூக்கணும். எங்க கொண்டு போறேன்? நாமத்தான் நீ கலை கலை கூடி நான் சொன்னதை செய்ய. நான் படிக்க போறேன். அப்படிதான் போனேன். இப்போ இருக்காது பாரு, இருக்காது பாருமா. ஆட்டி பாருங்க. பாருமா பாருமா. போ கையெடு. இருக்காது பாரு. லைட்டா இருக்கு சார். நீ எழுத கை நீட்டு போற. இருக்காது பாரு. இல்ல சார். போமா, 2 சொல்லி எங்க வச்சிருக்கு? முகம் வராதுமா சொல்லிட்டேன். குழந்தையெல்லாம் அப்படிதான் விளையாடுமா. போய் தண்ணியில போட்டு வயசு. இவன் குழந்தைய விளையாடல. நீ இருமா, உன்ன கேட்டேன். நீ குழந்தையில விளையாட இல்லையா? கொஞ்சம் கம்மியா தான் இருந்தேன். இருந்தாலும் நாகமாச்சு. நீ மட்டும் குழந்தை விளையாடலையா வீட்டுல? அம்மா அம்மாக்கு அது மாதிரி அது கொஞ்சம் விளையாடுறா. அப்புறம் படிப்பா. போங்க, பண்ணி தரேன். போங்க போங்க. குடிக்க வராங்க. போ, அது ஜென்ஸ் வாங்க. உங்க வீட்டு குடிக்கிற மாதிரி ஆக அந்த 6 பேர் வாங்க. குடிச்சுக்கல இங்க கிடையாது. ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். கத்தாதீங்க. அதுவும் போக மாட்டேன். டீ சாப்பிட்டியா? நான் 2 வாரம் கழிச்சு வரேன். பண்ண முடியாது. சொல்ல கேளு. ஒன்றும் பண்ண முடியாது. 2 வாரம் அடிச்சுக்கிட்டு அனுப்புவாங்க. நீ கலை போட்டேன். எப்படி வாங்கம்மா? இந்த குழந்தை அடிச்சா போங்க. நீ ராஜி வெப் நியூஸ்ல வந்து பார்த்துட்டு யூடியூப்ல பார்த்துட்டு வந்தேன். ஐயாசாமி போர் பக்கத்துல காரப்பாக்கம்
கிராமத்தில் இருக்காரு. எனக்கு 2 வருஷமா மூட்டு வலி இருந்தது, நல்லா ஆயிடுச்சு. என் பேர் ராமு, குண்டத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஐயா நீங்களும் பார்த்துட்டு வாங்க, வந்து நல்லா ஆயிடும். உங்களுக்கு உடம்பு வலி, கைத்து வலி, கால் வலி எல்லா வலியும் நிவாரணம் பண்ணி கொடுக்குறாரு. ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. பண்ணதான் பயப்படும், நம்ம நேர்மை பண்ணணும், அதை பப்ளிக் பண்ணலான்னு அதெல்லாம் வராது. பார்த்துருக்கானு பார்த்தா அக்கா இருக்கான் பாரு. போதுமா ஏமா யாரும் கையில் குழந்தைக்கு முட்டேன் ஓகேக்கா. தலைவலி ஒரு பேர தவணை இதை நெத்தியில் என்ன பண்றேன் நான் வையே அப்படி தலைவலி வரும் கொஞ்சம் வந்தா அடிச்சுக்கியாச்சு அந்த தலைவலி வரக்கூடாதையா. இப்போ தலைவலி இருந்துச்சு, இப்போ ஐயா கிட்ட வந்தனால தலைவலி இல்லை, பரவாயில்ல. அம்பத்தூர்லேருந்து. வணக்கம் சார். எனக்கு கை வலி பிரச்சனைக்காக வந்திருந்தேன். இப்போ ஐயா கிட்ட கை வலிலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, எனக்கு ஓரளவுக்கு சொல்லி கேட்க மாட்டேன். நீ சரியா சாப்பிடுறது இல்லையா? சாப்பிட்டீங்கன்னா அந்த பொருள் சுருங்கி போகும். அப்புறமா சாப்பிட்டா குழம்புல போட போது இப்படி நின்றுக்கிறேன். அப்ப என்னது மதுரை வலி. அப்ப அந்த குழம்பு குண்டு போச்சுன்னா மதுரை வலிக்காது. நீ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா மதுரை வழியே வராது, மதுரை நல்லா சுருங்கி போச்சு. நீ அது ஒரு சாயத்து சாப்பிட்றதும் கிடையாது. புரியல? அதான் மதுரை வலி, வேற ஒண்ணும் இல்லையா? ஏமா நீ வேற அர்த்தம் நமக்கு தேவையில்லை. நான் வந்து ஏமாத்துறது இல்லை, இருந்தா அனுபவத்தை கொடுங்க போங்கன்றீங்க. கேளுங்க மாதிரி கேளுங்க போதுமா பேசுறீங்க. ஏமா உங்க வாட்ட அப்பா அம்மா கட்டி திருச்சி சும்மா நீ வர நான் மக்கள் உங்களுக்கு கத்துதான் நினைக்கிறேன். பேசுற வெளியே போங்க தயவுசெய்து. நான் பாத்து கூட போக மகளோட உட்காந்து வேலை வைக்கிறேன். தோம காலி வயல் பேசிட்டேன் சினிமா தேட்டர் மாதிரி. இப்ப பாரு குட்டியே இது வள்ளிக்கலாம் போதும். அவங்க வழி இருக்கவங்க அவசரப்படுது, நான் வழி தெரிவிக்க திரும்பலாம். இந்த இருத்த வரேன் நான் பார்த்தா போதுமா வரப்படுது சொல்லு பாரு போதுமா. இது நாமத்தை மட்டும் நெத்தியில வை, தண்ணியில கழிக்கூட எல்லாமே குடிக்கும். வீட்டுக்கு பசங்களும் தெரியும். தள்ளி தள்ளி பார்த்தா நான் கையை எடுக்கிறேன். பார்த்து இருக்காங்க போங்கதா போங்க கிட்ட வா பாருதா போங்க. ஏமா வீட்டுல வந்து செய்வன கோலம் இருக்குது, ஒரு 50 ரூபா தாய் எடுத்துடுறேன். நீ அது மட்டும் பேச மாட்டீங்களா? ஏமாந்து கொடுக்காத நான் சொன்னதை சரி பாப்பா. இந்த மாதிரிதான் ஏமாந்து போய் மாட்டிக்கிறீங்க நீங்க. நீ ஒரு எவ்வளோ தாய்க்கு வாங்க ஆகுதா? ஒரு கேள்வி இருக்கிற என்ன பத்திட்டு சாமியை கும்பிட்டு கத்துக்க கேட்கறதா அவனுக்கு என்ன வேணுங்க? அம்மா இந்த மாதிரி பண்ணுது, அது பேச பாரு. இந்த மாதிரி வருமா இருக்கணுமா, பேய் இருக்குது, பிசாது இருக்குது, உன் பொண்ணு ஓடி போயிடும், பையன் ஓடி போயிட்டு மாந்து காசு கொடுத்து வாங்கிடும். கடைசி நான் அவங்கள அவஸ்தை போடணும் சொல்லிதான் வாங்கினத அப்படிதான் வாங்கி அவசரப்படுறது என்ன கேள்வி வைக்கிறார். போதுமா சரி மாமா கதை கேளு. நீ சாமியை கும்பிடு படிக்காத கேளு. போனதே தெரியும் ஒண்ணு குட்டியா வர பிடிக்குதா? இப்ப இருக்குதா கஷ்டமா? ஐயோ மானத்தை வாங்கினியே. இப்ப பாரு இருக்க பாரு குட்டி மதுரை வழிதான் கேட்டேன். சீக்கிரம் பாரு சொல்லு. மதுரை வழியே எதுக்கு இது வழி போச்சா இருக்கா? இப்ப இல்ல இல்ல இருக்கா இல்லையா சொல்ல தெரியல. வண்டி குடி வண்டி குட்டி நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் போக முன்னாடி ஓகேவா? போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பண்ணுறான். சொல்லாண்டா அப்புறம் என்ன அது முடிப்பாங்க நேரம் வர முடிப்போம். பாப்பா நான் அவனு எடுத்துதான் மது வலிக்காரு குடிப்படியே குடி மது குடி திரும்பி எவ்வளோண்ணா சார் திரும்பி என்ன வரீங்க?
பாரு பாரு வலி. வலசரக்கத்துல இருந்து வரும். ஒரு வருஷமா பிரச்சனையா இருந்தது வீட்டுல. இப்ப பரவாயில்ல, வலியெல்லாம் இருந்தது, இப்ப பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு. அதெல்லாம் சும்மா யாரும் பேச செய்வ மட்டும் எல்லாம் பேசுறது மீதி இருந்தா யார் நீ கூட சாப்பிட நான் கூட சாப்பிடுவேன். நல்லா கேட்டுக்க. அதுக்காண்டி அப்பா கோவிலுக்கு போனது அப்பா செத்து நாங்கள் சோறு போடும் போதே எங்கள் அம்மா எடுத்துட்டாங்க. அப்போ எங்கள் செய்வன குழந்தை கொஞ்சம் இது மாதிரி பண்ணி தான் நம்ம காசை கொடுத்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்களா? அவன் சொல்லுவான், அவனுக்கு எதுக்கு ஏடத்துல எவனுக்கு எதுக்கு தானே அவனை அவன் சொல்லுவான். அவன் ரொம்ப நாள் வந்து போயிருங்க சொல்லதா உன் மூஞ்சிய பார்த்து தேய்ச்சிட்டீங்க. ரொம்ப நாள் சரி 2 பேரும் வந்துருந்து கேட்பாரு பச்செல்லாம் கேட்காது. நடந்து போனது போட்டு எடுத்துக்க. ஐயா எங்கள் சோனியா மங்கள யார் யார் பண்ணாங்க பார்த்துக்கோ. என் குடும்ப ஒட்டுங்க சந்தோஷமா மட்டும் பண்ணு. நீ கொஞ்சம் போகிறேன் நல்லா போகிற நல்லா இருக்கு போமா. அதை மாதிரி போயிட்டு தீய வண்டியில் போட்டு மங்க ஆகிட்டு போயிட்டு மாட்டிட்டு நீயும் முடியல மாட்டிக்கிறாதான்னு சொல்லிட்டேன். நான் சொன்ன வேலை நல்லா இருக்குன்ட்டேன். நேர வேலை செய்யணும் ஆட்டி படுக்கின்றாக்கண்ணா. அதுக்காண்டி என்ன பண்ணி தான் இல்லை நம்ம கொடுக்குற தெய்வம் தான் கோரையை பிடிச்சி கொடுக்கணும். போகிறதா இருந்தால் நம்ம கோரை எடுக்கிற அடி நம்ம ஜட்ஜி கூட வந்து ஓடிக்கணும். புரியுங்களா? அதனாலதான் தெய்வத்தை வணங்குங்க. நம்ம நல்லா அதான் பண்ணி தர கொஞ்சம் 3 மாசம் போட்டதான் வித்தைகள் வாங்க மாட்டீங்க வாங்க மாட்டேங்க. வாங்க முடியாது. காசை வாங்கி போற காலி ஆயிடும். அவர் வீடு வாங்க மாட்டேன். நீ போறதை நான் பண்ணி தரேன். நான் சொன்ன முடிச்சு இந்த குடிமணி கட்டி குடி போற தந்தா குடிக்க மரத்தை வாங்கிட்டேன். கட்டி நிப்பாட்டு எனக்கு குடி நிப்பாட்டு பேச கொடுத்துக்கு காலத்துக்கு நிப்பாட்டிக்கல காலம் சரியா இருக்கணும்னு என்னைக்கோ நாளைக்கு வருது இன்னைக்கு வருது வந்து போனதான் நான் மனுஷன் தள்ளி வா பாரு பாரு வந்து போனாலும் பெரியவளமா இளைய கும்பிடுங்க. பெரியவனோட வயசுல பெரியவன் நானு வயசு சொல்லு 62. அப்ப நான் பெரியவன் தான். பெரியவன் தான் சொல்லுங்க. எங்க வரீங்க? எங்க சரி என்ன பண்ணுது? 6 வருஷமா இருக்கு. என்ன கொடுத்தீங்க? நிறைய ஆயிலாம் போட்டு தடவி வச்சிருக்காங்க. எண்ணெயெல்லாம் தடவி வச்சிருக்காங்க. எங்க பிஹெச்ல ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் பார்த்தாங்க. எவ்வளவு செலவு பண்ணீங்க? 30,000 செலவு பண்ணி. இவ்வளவுதானே? அதிகமா வருது. இல்ல அவ்வளவுதான். உட்காருங்க. நான் வைக்கும் போது ஒரு தேங்காய் ஒரு டப் எண்ணெய் அதுக்கு எப்படி நடக்குன்னு பாருங்க. உட்காருங்க. காலிட்டு தான் காலை தொல்லாமான்னு தள்ளிடுங்க. உட்காருங்க. அப்படிங்க எடுத்த முட்டி எடுத்தா இந்த முட்டி எடுத்துதான். அவ்வளவுதான். என்னென்னமோ வைத்தியம் பண்ணாராம். பொண்ணு சரியா இருக்கு. நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? எப்படி நீங்க இத்தனை பேருக்கு பண்றீங்க. நான் என்ன சொல்லி காதுல வாங்கிங்க 300 ரூபாய் செலவு பண்ணி பாத்தீங்க சரியாகல. நம்ம தேங்காய் சரியாகுமான்னு கேட்டேன். நல்ல நேரம் வந்து அப்ப எந்த அளவுக்கு வேதனை பட்டுருவாங்க பாருங்க. கீழே முடியாதா? எத்தனை வருஷம் தெரியாது இருக்கீங்களா? பார்த்து
எப்படி இருக்கு நடந்து போங்க. எப்படிதான் இருக்கு பரவாயில்லையா? கட்டிங்களா? ஓகே ஓகே நல்லா இருக்கா? பார்த்தா பாருங்க பாருங்க கொஞ்சம் எத்தனை வருஷம் இருந்தது? 10 வருஷம் வேலையை கொஞ்சம் இருக்காதா? ஏயா மூணு போய் செலவு பண்ணீங்க, வழி கூட எடுக்காம முடியா? நான் எடுத்து விடுறேன் பாருங்க. சொல்லுங்க. 5 வருஷமா எங்க இருந்து ஐயா? சேலம். தள்ளு கையெடு. இங்க பாரு. வருமா வாய் திறந்து பேசா போச்சே போறேன்னு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. எத்தனை வருஷம் வழிய? 5 வருஷம். 5 வருஷம் கொஞ்சம் தாங்கணும்னா நான் முழுசா எடுக்க முடியுமா? நீ அம்மியில அரைக்க கொஞ்சம் கீழே போதான் போறியா? அப்ப 5 வருஷம் கொஞ்சம் இருக்குமா இருக்காதா? அது நீ வீட்டுல போய் சுழி வச்சு ஒத்தனை இருக்கணும். உடனே வரணும், உடனே தீர்வு தீராது. கொஞ்சம் இருக்கத்தான் செய்ய. நீ வீட்டுல படிக்கணும், வைத்தியம் படிக்கணும். இப்ப இருக்கா இல்லையா? எவ்வளவுயா? வேற என்ன பண்ணுது? எத்தனை வருஷம்? புரி நல்லா கரையில ஊண்ட முடியா கையா? ஏக்கோ ஊண்டுதா, அப்படி ஊண்டுதா, நீ ஊண்டுதா. இருக்கா பாருதா? போதுமா? கொஞ்சம் செடி போச்சு இருக்கு. தண்ணியில குடிச்சிரு. வீட்டுல போய் எண்ணெய் வச்சு உயிர் விட்டு கொஞ்சம் கூட சுடி வச்சு ஒத்தனை. வாத்தா கிட்ட எட்ட போற தங்கச்சிக்கு சொல்லத்துக்கு கடைக்குட்டி இருக்கு, பெரிய குட்டி இருக்கு. ஏய் கடைக்குட்டி பெரிய குட்டி இருக்குது. நீங்க டீ குடிக்கிறீங்களா? காப்பி ஊத்துரு. இல்ல நல்லதா? இப்படி கை தொட, கை தொட. வந்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா வலி, இடுப்பு வலி 10 வருஷமா இருக்கு. அதனால தான் பார்க்கறதுக்கு வந்தோம். இப்போ வந்தோம். கொஞ்சம் மாற்றம் தெரியுதுங்களா? திருப்தியா இருக்கா உங்களுக்கு வந்ததுல? அதான் கேட்கிறாரு. சொல்லுங்க. அப்புறம் திருப்தி இல்லையாமா? திருப்தி இருக்கா இல்லையானே? திருப்தியா இருக்கும். அவனுக்கு உணர தெரியல, சொல்லவும் தெரியல. உணர தெரியல. அதான் வீட தானே கையெடுனா நீ அதத்துல கையெடு கையெடு கையெடு. எடுத்து பாரு, பாரு இருக்கா இருக்காதா? என்னது? வா 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 வா. ஏன்னா 4 அடிச்சு விட்டு எத்தனை அடிச்சு வருது? சொல்லுடா திரும்பி பாரு. போச்சான்னு பாரு. அத்தா போச்சான்னு பாருங்க. அத்தா போச்சான்னு பாருங்க. நிமிரு அப்படி திரும்ப பண்ண படி. அத்தா கொடுப்பா. என்ன உனக்கு? எவ்வளவு நாளா? கையெடு கையெடு.
முட்டியா என்ன தெரியும் கையை கீழே விளத்தா இப்படி விளத்தா கொஞ்சம் தூரம் கீழே பார்த்தா நெட்டு கொடுக்கணும். பார்த்து பஸ் இல்லையா பாப்பா இப்படி போவா அவனே கூட கூட கூட்டு வர வேண்டியது அவனை அவன்கிட்ட வர என்ன பண்ணுது பிபி சுகர் வர பிபி வர சாக்கு வர சொல்லு வருது இப்ப சரக்கு அடிச்சா போயிடுவாரு மேல ஒத்துக்கு அடிச்சாருன்னா இப்ப என்ன பண்ணுது கை கால் தூக்கி பாரு போட்டியா சப்போர்ட் பண்ணு கையை சப்போர்ட் பண்ணி தூக்கு 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 பேர் விடு தூக்கு ட்ரை பண்ணு. பிரி வருதா டைட்டாக தானே டைட்டாக்கா டேய் எம்மாடி தள்ளு கிட்டோ எடுத்து பாரு வரதுக்கு வராங்க அப்படியே அவர் வச்சு வச்சு அப்படியே ஆயிடுச்சு. பரவாயில்லையா எனக்காக சொல்லாத என்ன சொன்னேன் வீட்டுல போய் எண்ணெய் போட்டு உருவணும் சூழ்நிலை சொத்தம் தரணும் புரியலையா வேணாம் டைரி பண்ணணும். கை கால் வீட்டுல போயிட்டு இங்க இருந்து எண்ணெய் போட்டு உருவிட்டு நெட் அடிக்கணும் நாளைக்கு வலிக்கிற கால் வலிக்குதா கால் வலியில நெட் அடி இது பரவாயில்லையா இது பரவாயில்லையா என்னுடைய சேனல்ல போட்டுருக்கேன். நைட்டு போட்டு மூணு வருஷம் ஆகுதுங்க எனக்கு. பண்ண மாட்டேன் கை கால் எனக்கு ஒரு கை கால் வரலங்க. 3 வருஷம் ஆகுதுங்க. நாங்க உத்தரமூர்ல இருந்து வரோங்க. ஃப்ரீயா இருக்குங்க இப்போ கை. சரி யூடியூப்ல பாத்தங்க. ஃப்ரீயா இருக்குங்க. இன்னைக்கு தான் வந்திருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் டைம். மூஞ்சி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதான் மூஞ்சி வலி வரைக்கும் நான் ஓட்ட வியாபாரம் உட்கார நான் சௌரியம் கிடைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல. ஐயா எனக்கு காசு இல்ல வந்து போனா வழி திருப்பி இல்ல போய் சகத்துக்கு வரும் வாங்க நான் ஒரு வேலை அவனுக்கு நான் கேட்கிறேன். இன்னொரு காசு கட்டலாம் இல்ல காசு இல்லைன்னு சொல்லி போய் அவன் வந்துட்டு போக வேண்டியது நான் கேட்கறதான். எத்தனை வைத்தியம் பண்ணி நீ கொடுத்து சோதிக்க மாட்டேன் இல்ல மக்கள் போட மாட்டேன். என்னால முடியும் ஒரு கதவு திறந்தா 1000 கதவு திறந்து வரேன். என்ன சத்யராஜ் என்ன ஏன்ற நீங்க சொன்னதான் நம்ம பள்ளியில ஓடிக்கலாமா
சார் கொல்லிமலை போயிடலாமா? போயிடலாம் இப்போ முடிச்சிட்டீங்கன்னா சரி. ஆமாம் போயிடலாம். அங்கே போயிட்டு ஒரு இல்லை அங்கேயே செட் ஆகிடுறாங்க. ஆமாம் எல்லாத்துக்கும் ஆமாம். இல்லை வாரவங்க கொல்லிமலையை தேடி வரட்டுமே. அப்படி சொல்லலாம். சரி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மீட்டிங் சொல்லுங்க. நீ எவ்வளவு உட்கார் நீ எவ்வளவு உட்காரு கணக்கே கேட்க தேவையில்லை. உட்காந்து பிரச்சனை பூரா அந்த மாதிரி கழுத்துல இருந்து முதுகு வரைக்கும் எவ்வளவு இருக்கண்ணா? அது ஒரு 10 வருஷமா. 10 வருஷமா? என்னடா கண்ணா 10 வருஷம் இல்லதுக்கு வர? நான் சிதம்பரம் வரா முதல்ல சொல்லணும். அனுப்பிச்சிருப்பீங்க சிதம்பரம் சொன்னா லேடிஸ்ல லாங் தான் சொல்லணும். அனுப்பிச்சிடுறானே தெரியுங்க. அதுக்காண்டி புறம்பேட்டை பல்லாவரம் லாங்குன்றாங்க. சல்லு ஐயா எங்க போய் பார்த்தேன்? நான் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல சுருக்கு வலிக்கிற இடம் எல்லாம் பார்த்தேன். சுருக்கிறது முடியல. உட்கார கண்ணா இந்த தேங்காயில வர்ற கண்ணா வேலையா உட்கார கண்ணா சூட கண்ணா நீ சுருக்கு எடுத்துக்கலாம். இந்த தேங்காயிலே பாரு கண்ணா 10 வருஷமா இல்லையே ஒன்றும் பண்ண முடியல. பாரு கண்ணா நான் ஒன்றுமே பண்ணல. கண்ணா சரி இது போச்சா பாரு. ஓகேவா? திருடா 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் சிதம்பரம் வராம பாருங்க. பாரு கண்ணா இடம் வசதி கஷ்டம். 15 வருஷம் வரைக்கும் சிதம்பரம் கேட்டுக்கோங்க. அல்ல வைத்தியம் பண்றேன்னா எப்படியா கண்ணா தெரிஞ்சு அதுதான் உன்னை காப்பாத்துதா? அதுதான் தர்மம். தர்மத்துல எதையும் வெல்லலாம், அவரும் வெல்ல முடியாது. ஒரு திருநெல்வேலியில குடுத்துக்கிற பாரு நம்ம மிச்சாரமா அந்த குடுத்துக்கிற வேட்டி. ரொம்ப நாளா இந்த வலி இருந்துட்டே இருந்தது. முதுகு வலி, முதுகுல கழுத்துல வலி இருந்துட்டே இருக்கு. அது சின்ன வயசுல இருந்து அது ப்ராப்ளம் தான். ஒரு 12வது அந்த டைம்லயே வந்துட்டு உளுந்து மூட்டை தூக்குள்ள அது இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டது. நிறைய சுளுக்கு வச்சு பார்த்தேன், ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன், எதுவும் சரியாகல. இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். இப்போ நல்லா இருக்குது. நீங்க எது மூலமா நீங்க யூடியூப்பை பார்த்து வந்தீங்கன்னா அல்லது யாரும் சொல்லி வந்தீங்க? வேற ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த இடத்துல போய் பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அட்ரஸ்னா வந்துட்டு யூடியூப் பார்த்து தான் சர்ச் பண்ணேன். வேலை நம்ம உயிர் வச்சு நம்புறீங்க, நம்மளோட தொந்தரவு நம்பல வந்து பாசிரியா அன்னைக்கு நல்லாத்தையுமே நம்மளை திட்டினாலும் வாச்சரம் வாங்கிக்கிட்டு அவங்களும் சேரணும். நம்ம சத்யராஜ் ஏவா கையை கீழே கொண்டு பாரு. சத்யராஜ் வராரு பாரு. பாரு இருக்கானு அதோ இருக்கா? 10 வருஷம் வரை இருக்கா? சொல்லுங்க. கையெடுத்தா எலும்பு வைக்கிறேன் அவனுக்கு வேண்டி. பாரு இருக்கானு பாரு. இப்ப பாரு பச்சா பாரு என்ன பண்ணுது பாரு. 10 வருஷம் வழி இப்படி வீட்டுல போயிட்டு வச்சு உங்க மகன் வரேன். எனக்கு இடுப்பு வலி, கால் வலி, அதுதான். 10 வருஷமா இருக்கு சார். 10 வருஷமா இருக்கு. எனக்கு இப்போ அங்க நம்ம வீட்டாண்ட இங்க மதுரை வேலை எங்க சின்ன பையன் வீட்டுக்கு வந்தேன். அங்க ஒரு அம்மா சொல்லிச்சு, அதனால சரின்ட்டு இங்க வந்தேன். ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் வலி இப்ப வரும்போது இருந்த வலி இப்ப இல்ல. மாற்றம் தெரியுதுங்களா? ஓரளவுக்கு தெரியும். வலி போயிடுச்சு. ஐயாவை பத்தி இன்னொரு 4 பேருக்கு சொல்றீங்களா? அந்த அளவுக்கு கண்டிப்பா சொல்லுங்க சார். நான் சொல்லுவேன். நம்பிக்கை இருக்குங்களா? நம்பிக்கை இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன உணர்றீங்க? சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு மக்கள் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் நல்லா சரியாயிடணும், நல்லபடியா ஆயிடணும் அப்படின்றதுதான். பாருங்க கையெடு பாருங்க. வா உனக்கு கைத்தட்ட மாட்டேங்க. வயசாகி கை தட்டுங்க எல்லாரும்.
நல்லா கட்டுங்க. பரவாயில்லையா பாட்டி? பரவாயில்லையா? ஓகே, சந்தோஷம். சொல்லுதா என்ன வேணும்? யாரு வாடகை நான் நில்றா யாருக்கு யாருக்குன்னு எவ்வளவு நாளா கல்வி உட்காரதான் புதுசா அல்ல நல்ல நம்ம சொந்தம் தான் புதுசு வர பழசு வர தெரியாது தெரியாது அல்ல ஒண்ணுதான் கையெழுமா பாருங்க பாருங்க போச்சா கையெழு பாரு போச்சா பாரு அதே உன்னை பத்தி என் தம்பிக்கு தெரியாது அண்ணனுக்கு அவனுக்கு அவன் எங்க அண்ணன் அப்படியா எங்க அண்ணன் அவனுக்கு தெரியாது உன்னை பத்தி யாரும் தெரியாது அவனுக்கு எங்க அண்ணனுக்கு கோச்சுக்கிறாரு சொல்றேன் ஐயாவோட ஃப்ரெண்ட் வீட்டுல போய் நாம எனக்கு கும்பிடாத அவங்க என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு எப்போ நாளாக வந்து பார்த்தா அதே மூடி போச்சா வாயில மூடி வந்து பண்ண வர வேண்டியதானே அடி ஓகேயா சொல்லு சரி உனக்கு சேராத உனக்கு போன் கூப்பிட்டாங்க ஏன் போன யாராவது பால் போய் குடி ஐயா கிட்னி இருக்கா இல்லையா? அது கிட்னி இருக்குதா இல்லையா? தெரிஞ்சுவா பையன் தெரிஞ்சுவாப்ல. உங்களுக்கு என்ன ஆகுது? கம்பியா? சரி சாமி சொல்றத கேளு. யாரும் தண்ணி அடிச்சா மட்டும் மூச்சு திணறுது ராவாடிங்க மட்டும் அடிச்சிடறான் படிச்சியா வா சுத்தமா நல்லா இருக்கு உனக்கு இப்ப முன்னாடி உண்மை போயிடறேன் அவனை திந்த மாட்டியான் வாரத்துல ஒரு நாள் வந்து போ. சாப்பிட்டியா? சாப்பாடு சாப்பிட்டீங்க? சாப்பிட்டியா? நீ சாப்பிடலையா? போ சாப்பிட்டு போ. எடுத்துக்க ஐயா அத நான் மாத்திரத்தான் நீ போன் பண்ண வாரத்தில் ஒரு போன் பண்றேன். சரி பார்த்தா என்னதான் வேணும்? எவ்வளோ இப்ப 5 மாசமா கால் தள்ளத்தான் தள்ளுன்னு பைய விதி பாக்கலையா அவங்கள? காலம் மாசம் மாசம் வீக்கமாயிடும். ரொம்ப லாங்ல இருந்து வரீங்க. அவளை இப்பதான் ஏர்போர்ட்ல கூட்டு வச்சிருந்தேன். ஓ அதான் அந்த ஃளைட் இருந்து வந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா
பாருமா எடுங்க அப்படின்னா சரிசா இப்படி அவ்வளோ வாயாம இப்படி அங்கேயா போறேன் பண்ணி தரேன் பண்ணி தரேன். ஐயா சட்டையை கட்டி இதெல்லாம் மாப்பிள மாதிரி வர்றது அப்படியா? நல்லா சாப்பிட வேண்டியதானே? எதோட சாப்பாடு? இட்லி 5 சாப்பிட்டா இடுப்பு வராத. குடி நல்லா குடி நல்லா பேசிக்கலாம். வர குடிப்பியா வர குடிப்பியா இருக்கா? இது தண்ணியில போட்டுக்குள்ள குட்டி பையா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? தந்து கையெடுங்க பாருங்க பாருங்க என்ன போச்சா? நம்ம சொல்லி ஒத்த கொடுத்தா பார்த்தா வேற என்ன அத்தா வீடுனாலேயோ மற்றதெல்லாம் கிரல நம்ம நேரம் சரினா ஆட்டி படைக்க நம்ம நேரம் நல்ல இருக்குது எங்க போன ஓவர் தான் வரும். நம்ம நேரம் கிடைச்சா ஆட்டி படைக்கத்தான் இது நல்ல யாரு இருக்குது உன் கூட எங்க போனாலும் வந்துட்டே இருக்கும். அதனால நேரம் எங்கதான் வரக்கூடிய இதை மட்டும் எடுத்துக்க ஐயா யாருக்கும் அந்த நோய் நொடி வரக்கூடாது நீ நல்லதான் பண்ணி கொடுக்கணும் எடுத்து சொல்லி மட்டும் போட்டு நான் மாற்றி கொடுக்குறேன் வரலையா? பண்ணிட்டேன். வாங்கம்மா எடுத்துக்கா எடுத்துக்கா என்னதா வாங்க 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 என்ன பண்ணுங்க என்ன பண்ணு என்ன பண்ணுது அன்னைக்கு வந்து சொல்லல பாப்பா கூட்டம்ல என்ன பண்ணுது ஆபரேஷன் பண்ணுங்க பாருங்க பரவாயா பாபா நம்பதீஸ்வர் எப்படி நம்மள எல்லாமே இருக்கா அப்ப என்ன இருக்கா நடக்க முடியல பாரு என்ன பண்ணுது நடந்து போ நடந்து போ பார்க்கலாம் வர போறீ என் மஞ்சள் பேசி வாங்க நான் வந்துடுறேன் நம்ம கை நம்ம கையில பவர் இன்ஜின் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர் இது இருந்து பவர் போனா காலியாயிரும் எப்படியா போதுமா எப்படியா போதுமா கேளத்தாங்க இதை மட்டும் நெத்தில வாயில போட்டு குடி சொல்லி நெத்தில வைக்க சொல்லு என்ன போட்டு சொல்லி ஒத்தனம் கொடுத்த வராது பெங்களூர் தானே போன எனக்கு சரிதா இந்த அப்படி தொழிலுக்கெல்லாம் பார்த்துட்டு ஐயா சோனியா மதம் கையில் ஆட்சி கேட்காது அதுல ஏன் வேலை ஓ வேலை ஏன் மாட்டி காசை கொடுக்காத இது எடுத்துக்க ஐயா என் தொழில் வேணும் வருமானம் குடும்பம் ஒட்டி யாராவது சோனியா மதம் பண்ணி பார்த்து கீழே போட்டு நான் அடிக்கிறேன்ட்டு ஓ ஒரு தாய்க்கு வாணி இல்ல
நாளாச்சு லைட் மைக்கு இல்ல நாளைக்கு 10 மணி 6 8 மணி இங்கே வந்து தாயத்து வாங்க எங்க வாங்க அவங்க சொல்றேன் அதான் நான் எடுத்துட்டு உனக்கு பண்ணி தருவேன் சொல்ல மாட்டேன் பண்ணி தருவேன் வாங்கயா சொல்ல என்ன வேணும் சொல்லிட்டேன் 2 பேருக்கிட்ட தான் இருக்குது இது நெருப்பு அது குண்டா ஆடு போட்டா சோறு ஆகுன்னு ஆகாது அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அது மாதிரி தெரியாது அது அவங்களுக்கு என்கிட்ட கிடையாது ஆனா நான் பண்ணி தரது என் வேலை சோத்த வேலை தரது சாப்பிடுறது என் வேலை ஆனா அவங்க கட்டணும் வண்டியா பாசிடுவா நேரம் மட்டும் ஐடாம் மட்டும் துள்ளி நல்லா பாய்ந்து நல்லா பழனிய சம்பந்தமா கொஞ்சம் நேரம் மட்டும் மஞ்சள் துள்ளி நல்லா பாய்ந்து நல்லா கவனியப்பா மாதிரி யாருன்னு மட்டும் சொல்லு எல்லாரும் இன்னான்னு சொல்லு வேண்டு சொல்லு உனக்கு வேண்டு வாங்கிக்கிறேன் வண்டியா பாய்ச்சல் சொல்லு பாய்ச்சுற வண்டி இல்லையா பாய்ச்சுற நேரம் மட்டும் ஐடாம் மட்டும் துள்ளி நல்லா பழனியா ஓடியா வாசிக்கிறான் நான் சொல்லிட்டு அடிக்க மாட்டேன் சொல்லிட்டு வேமவா உனக்கு என்ன வேணும் வாங்கி தரேன் இல்லை இந்த மாடை கூட்டு போங்க என்ன சொல்லி கூட்டு போ முடியா முடியா அட்டியா அட்டியா சொல்லு வாங்க பழனியா சம்மந்தமா யார் வந்தது அப்பனு அண்ணன் வா நேரம் மட்டும் ஐடாம் மட்டும் சொல்லி நல்லா பாய்ந்து நல்லா வேக வானிலை நம்ம அடிச்சிருக்கானு பலாத்துன்னு குடிப்பேன் அடி விடாம வந்துரு நல்லா தான் வா வண்டியா நீ என்ன பாத்தியா போய் வருது காய்கறி வாங்க இப்ப வாங்கல என்ன பண்ணே வெளியே இருக்கிற அனுப்பு கிடையாது அப்படியே வாழ சொல்லி பண்ற அப்படியே நான் தான் சொல்லிட்டு அடிக்க மாட்டேன்னு சொல்லி வேக முடியா வாணி சீக்கிரம் வாண்ணே நான் தான் சொன்ன உடனே வரணும் வா வா சீக்கிரம் வா இந்த மாணவனை கூட்டு போ உன் பிள்ளைகளை கூட்டு போ ஓடியா சீக்கிரம் ஓடியா சம்பந்தமா கொஞ்ச நேரம் மட்டும் மாசம் அழுக்காதா தூக்கி ஓடியாப்பா பாரு பதினஞ்சு வருஷம் எதையா போயிருக்காரு முடியல இப்ப மண்ணுதான் அது பண்ணி போன நாத்திருக்கா சொல்லுங்க வந்துட்டீங்க இங்க வேணும்
ஸ்டாப் போச்சா? ஏதோ போச்சா இல்லையா? அந்த சொல்லிக்கிட்டே சொல்லுங்க. என்னென்ன கேடுதல் வருது? போச்சு என்ன சொல்றாங்க? டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு நிமிஷம் எடுக்கிற வயிற்று வச்சு தேய்க்கிறேன். டெய்லி தேய்ச்சி அதே எந்த தீயச்சத்து வெளியில் போடணும் ஒரு தேய்ச்சி வெளியில் போட்டுருவோம் ஒரு வாரத்துக்கு. அது ஒரு வாரம் 2 வாரம் வச்சு வாங்கிக்கலாம். என்ன வாங்க கிளம்பு பண்ணி 15 வருஷமா வயிற்று வலியோட இங்கே வந்துருங்க. எந்த நிறைய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்டீடிக்கான எல்லாமே பார்த்துட்டேன். எந்த வயிற்றுல தீரவே இல்லை. 15 வருஷமா எனக்கு ரொம்ப வயிற்று வலியில அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஐயா கிட்ட வந்தேன். ஒரு 5 நிமிஷத்துல அவர் எனக்கு குணப்படுத்திட்டாங்க. நல்லா அவர் பண்ண விஷயம் எல்லாமே நல்லா இருந்தது. உடனே எல்லாமே சரியாயிடுச்சு. எதுவும் வாங்கல சார்.